ராஜேஸ்வரி, இன்னைக்கு மகளிர் தினம். ரொம்ப சந்தோஷமா மகளிர் தினத்தை கொண்டாடுற நிலைமையில தான் தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு தாயுமே பயந்துக்கிட்டு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. கண்டிப்பாக பாதுகாப்பாக இல்லை. இதை நம்ம அரசியலுக்காக பேசலை, நம்ம குற்ற ஆவணங்களுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். இதில் எந்த அரசியலும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் நீங்கள் நடந்திருக்க ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்திருக்க அவலத்தை பார்த்தோம். தொடர்ச்சியாக கடந்த 26 மாதங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே 221 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த 221 போக்சோ வழக்குகளில் சென்ற ஆண்டு மட்டுமே 130 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இத்தனை வழக்குகளை பதிகிறாங்களே, அதில் எத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்குது? எல்லாருக்குமே அது குறித்து தான் நான் இப்போ பேசுறது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நான் ஓரளவுக்கு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பர்கூரில் ஒரு சம்பவம், ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்களே 13 வயது மாணவிக்கு 4-5 பேர் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு 3ஆம் தேதி தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு போக்சோ, ஒரு மாணவனுக்கு எதிராக ஒரு வாத்தியார் இந்த மாதிரி செயல்பட்டிருக்காரு, பாலியல் குற்றம் தான். அதைத் தொடர்ந்து ஓசூரில் 11 வயது 6ஆம் வகுப்பு மாணவிக்கு அதே பள்ளியை சேர்ந்த 9வது 10வது 11வது படித்த மாணவர்கள் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படை. இது இல்லாமல் எவ்வளோ வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் கட்ட பஞ்சாயத்து மூலமாக கூட தீர்த்து வைக்கப்பட்டிருக்கலாம். இதுதான் இங்கே உள்ள நிலைமை. இப்போ ஒரு மாவட்டத்தில் நம்ம குறிப்பாக கிருஷ்ணகிரி ஏன் சொல்கிறோன்னா, அந்த என்சிசி கேம்பில் ஆரம்பித்தது, என்சிசி கேம்பில் பள்ளிக்கூடத்தில் நடந்த விவகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக உற்று நோக்க ஆரம்பிக்கும் போது இவ்வளவு நடந்துட்டுருக்கு. 26 மாதத்தில் இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது ஏன் நாம் அரசை குறை சொல்லணும், இந்த குற்றங்களுக்கு எத்தனை குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஒட்டுமொத்தமாக நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னா, இப்போ 2023 2024 இதில் வழக்குகள் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, 2023 4570 வழக்குகள் ஒட்டுமொத்தமாக போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2024 கிட்டத்தட்ட 6920, அதை விட 2500 வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, ஓகே. அந்த 4500 வழக்குகள் இருந்ததுல, அதை எடுத்துட்டு அடுத்த ஆண்டுக்கு வர்றாங்க. அதாவது சென்ற ஆண்டுக்கு வரும்போது நிலுவையில் இருந்த வழக்குகள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 9000 சொச்ச வழக்குகள் இருந்திருக்கு. இந்த வழக்குகள்ல தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகள் வெறும் 950 வழக்குகள் தான். எப்படி? 9000 சொச்சம் வழக்குகள்ல 950 வழக்குகளுக்கு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. 9.90. இந்த சதவீதம் தான் இதோட அடிப்படை. இதுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த தரவுகளை ஏன் சொல்றேன்னா, பேசும்போது நம்ம அரசியலை தாண்டி பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இதற்கு காரணம் என்ன, இதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி நான் பேசுறதுக்கு விரும்புறேன். இந்த 9% வழக்குகள் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகள், அதாவது 950 வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதுல வெறும் 20% வழக்குகள்ல தான் குற்றவாளிகள் தண்டனை பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% அந்த குற்றவாளிகள் தப்பிச்சு போயிருக்காங்க. அப்ப அந்த இடத்தை இங்க யாருமே செய்தியாக வெளியிடுறதில்லை. ஒரு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தா பாலியல் குற்றம் செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டோங்கிறத பார்க்கிறோம். அப்ப நாம எல்லாரும் என்ன நினைச்சுக்குவோம், இவங்க அரசியலுக்காக செய்கிற இந்த வேலை சரியா நடக்குது. ஆனா 80% பேருக்கு குற்றம் செய்தவர்கள் தப்பிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்ப அவர்களை அரசு தப்பிக்க இந்த இடத்துல தான் அரசு என்ன செய்திருக்க வேண்டும், மேல்முறையீடு செய்யணும். நீங்க ஒரு கள்ளச்சாராய மரணம் நடந்த போது உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போக தெரிந்த உங்களுக்கு, பெண்களுக்கு அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள், இது மாதிரி குற்றவாளி தப்பிச்சுட்டானே, இவனை நாம விடக்கூடாதுன்னு சொல்லி அரசு தரப்புல அழுத்தம் கொடுத்து நீங்க மேல்முறையீட்டுக்கு ஏன் போகல? இதுதான் கேள்வி. இன்னைக்கு கூட குற்றவியல் வழக்கறிஞர் டிஜிபிக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு உடனே மேல்முறையீடு பண்ணுங்க, தாமதப்படுத்தாதீங்க. இன்றைக்கு மேடம், இன்னைக்கு நம்ம குறிப்பா சொல்லணும், இவ்வளவு நாளா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இந்த குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா, மேடம் சகோதரி சாந்தி அவர்கள் சொன்னாங்க, ஒரு குற்றம் நடந்து முடிந்த பிறகு நான் தண்டனை கொடுக்குறோமே அப்படின்னு. அதாவது அதை ப்ரொசீட் பண்றீங்க. ஆனா அடுத்த குற்றம் நடைபெறாம இருக்கணும்னா குற்றம் செய்த அனைவருமே தண்டிக்கப்படணும். அப்ப கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் போது அதை பார்க்கும் போது இன்னொருத்தனுக்கு அந்த குற்றம் செய்வதற்கு அச்சம் வரும். அந்த அச்சம் இருக்கு பாருங்க, அந்த அச்சம் தான் குற்றத்தை தடுக்கும். அதனாலதான் அரசியலாக்கி இதை பேச வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இல்லன்னா நீங்க மக்கள் கையில ஒப்படைச்சிருங்க. பாலியல் குற்றவாளி எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொல்ற பாயிண்ட் தான் கேக்குறேன். குற்றவாளிக்கு தண்டனை அப்படின்றத ஏன் இந்த அரசு கொடுக்கறது இல்ல? அதுதாங்க இன்னைக்கு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக அவங்க கூட, அவங்க தோளோடு தோல் சேர்ந்து அவர்களுக்கு தான் இவர்கள் அப்பாவாக இருக்கிறாங்கன்னு தான் நான் தொடர்ச்சியா சொல்றேன். நீங்க யாருடைய அப்பா? குற்றவாளிகளுடைய அப்பா. சகோதரி அவர்கள் சொன்னது போல நீங்க ஞானசேகருக்கு அப்பா. நான் இதைத்தான் தொடர்ச்சியா சொல்றேன். ஜாஃபர் சாதிக்கு அப்பா.
யார் யாரெல்லாம் மிகவும் மோசமான சமூகத்திற்கும் எதிரான குற்றங்களை ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே திமுகவுடைய வலைக்குள்ள இருக்காங்க, திமுகவோட அடையாளத்துக்குள்ள இருக்காங்க, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முக்கிய பொறுப்புல கூட இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதோட ஆதாயத்தை கூட கட்சியோட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க இந்த ஆதாயத்தை பகிர்ந்து கொள்வதை கூட மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்வது திமுக. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இளம் பெண்கள் இளைஞர்கள் எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு. இல்ல பெருமை அப்படிங்கிறதோ அப்பான்னு அழைக்கிறதோ இது மக்கள் தானா தன்னிச்சையா பண்ண வேண்டியது. இதை நீங்க ஒரு வீடியோ எடுத்து படம் பிடிச்சி என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றது கிடையாது. எங்களுக்கு நாங்க காட்சியாக கேள்வி கூட படல. நாங்க அரசியல்ல இருக்கோம், களத்துல இருக்கோம், நாங்களும் பல பேரை சந்திக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம். எந்த இடத்துலயுமே அவர் அப்பான்னு கூப்பிட்டு நான் பார்த்தது இல்ல. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிங்கும்போது அம்மாங்கிற வார்த்தை எப்படி ஒழிச்சிச்சு? தன்னிச்சையாக, இயல்பாக, இயற்கையாக ஒவ்வொருத்தருமே அம்மா அம்மான்னு மனசார கூப்பிட்டாங்கல்ல, அதுக்கு பேர் அது நேச்சுரலா ஏற்பட்டது. நீங்க ஆர்டிபிஷியலா எப்படியாவது ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு டீமை போட்டு ஒரு ஐடி டீம் மாதிரி வச்சுக்கிட்டு அது மூலமாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது இது வியாபார யுக்தி. இது மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. உங்களோட விளம்பர யுக்தி, வியாபார யுக்தி, அரசியலுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள பொய்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க பெண்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறீங்கிறதுக்காக தான் நான் அந்த தரவுகளை சொன்னேன். உண்மையிலேயே உங்களுக்கு பெண்கள் மீது பற்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க மேல்முறையீடுக்கு சென்றிருப்பீங்க. இந்த வழக்குகளுக்கு எதிராக நீங்க மேல்முறையீடுக்கு ஏன் செல்லல? இந்த வழக்குகள்ல ஆசிரியர்கள்லாம் குற்றம் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க இடைநீக்கம் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக வேலையை வேண்டாங்கிற அவங்களை பணி நீக்கம் செய்யுங்க. எத்தனை பேருக்கு நீங்க பணி நீக்கம் செஞ்சீங்க? உருவாக்குமோ திமுக அரசும் அண்ணா நகருக்கு கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் மேல்முறையீடு போனாங்களே, அவர்கள் போனதெல்லாம் அவர்களுக்காக. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், காவல்துறையினருக்கு தெரிஞ்சுச்சா, அங்க தெரிஞ்சுதான் அங்க கள்ளசாராயம் விற்கப்பட்டதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏ அவர்கள் போய் கெஞ்சு கதறி இருக்காங்க. மரணம் கள்ளச்சாராயத்தினால மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இந்த தொகுதியில, தயவு செய்து நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அங்க கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியும் கூட கண்டுகொள்ளாத திமுக அரசு தானே. அப்ப அந்த குற்றத்திற்கு திமுகவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க மேல்முறையீடுக்கு எப்படி போறாங்கன்னா அந்த ஆட்சியையோ அவர்களையோ குறை சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க. இப்ப இது போன்ற தரவுகள் தகவல்கள்லாம் மக்கள் மத்தியில போய் சேரல. அப்படிங்கும் போது அவர்களுக்கு இது தேவையில்லை. அவர்களுக்கு என்ன தேவைன்னா மேலோட்டமாக விளம்பரத்திற்காக பாமர மக்களை ஏமாற்றுவதற்காக என்னென்ன தேவையோ அந்த வேலைகளை செய்வாங்களே தவிர மனதார உண்மையாகவே இப்ப ஜெயலலிதா அம்மா அவர்கள் போக்சோ சட்டம் அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன காரணம்? அவங்க ஒரு பெண்ணாக இருந்ததுனால பெண்ணுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, அனைத்து பிரச்சனைகளும் நீங்க ஈவன் தோ அவங்கள நலத்திட்டங்கள் ஆரம்பித்து நான் சொல்லி முடிச்சு நலத்திட்டங்கள் இருந்து பெண்கள் பாதுகாப்புல இருந்து பெண்கள் முன்னேற்றத்திலிருந்து பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்யறவங்கள ஆண்மை இழக்க செய்யற வரைக்கும் அவர்களால் செய்ய முடிஞ்சதுன்னா அந்த உணர்வு இருந்தா மட்டும்தாங்க பாதுகாப்பான ஒரு நல்ல ஆட்சியை பெண்களுக்கான ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்க விளம்பரத்துக்காக என்ன சட்டை போடணும், என்ன பேண்ட் போடணும், எந்த இடத்துல உட்காரணும், எங்க கேமரா வைக்கணும், எப்படி நம்ம தலையை சரி பண்ணிக்கணும், இது மாதிரி அலங்காரம் சினிமா போக்குல ஒரு அரசியல் நடத்துறது தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்க. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். விளம்பரத்துக்காக மட்டும்தான் அப்பா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுதா, பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். ஒரு திருமதி ராஜேஸ்வர் பிரியா, இப்போ அதிகாரிகளும் சரி காவல்துறையினரும் சரி ஒரு கட்சிக்காரங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்கள கட்சிக்காரங்க கட்டுப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உண்மையாவே அதுதான் நடக்குது? அதனால தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கா? அது ஒரு முக்கியமான காரணங்க. போலீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இல்லை, அவங்க சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அவர்களே வருத்தத்தோட தெரிவிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. காவலர்களே வருத்தத்தோட நாங்கள் என்ன செய்கிறது, இல்லைன்னா எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, எங்களை அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இவங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்குறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம் தானே. ஏன்னா இப்போ பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறோம். அதில் அந்த விசாரணை அப்படிங்கிற இடம் வருது பாருங்கள். அந்த விசாரணைங்கிற இடம் அந்த குழந்தைகள்லாம் விசாரிக்கிறதுக்கு பெண் அலுவலர்கள் தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சட்டப்படி. ஆனால் இங்கே ஆண் அலுவலர்கள் பெண் குழந்தைகளை விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேள்விகளை பார்த்து கூட ஒரு பயம் வந்துடுது. நான் மீண்டும் இந்த டாபிக்குள்ளே வந்துடுறேன், அரசியலை கடந்து. ஏன்னா இது இன்னைக்கு பெண்கள் மகளிர் தினத்தினால நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே சொல்ல வேண்டியதுனால சொல்கிறேன். அப்போ அந்த பெண் குழந்தைகள்கிட்ட அவங்க விசாரிக்கிற விதம்ங்கிறது சரியான முறையில் பதிலளிக்க முடியலை. இன்னொன்று காலதாமதம், நீதிமன்ற விசாரணையில் காலதாமதம் ஏற்படுது. 2 வருஷத்தோ அடுத்து 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வைக்கும் போது நடந்த விஷயங்களை அப்படியே சொல்ல முடியாத ஒரு நிலை கூட உருவாகும். ஏன்னா குழந்தை தானே,
3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன நினைவில் இருக்கோ அதை தான் அதால சொல்ல முடியும். அப்ப அந்த இடத்துல அதையெல்லாம் பயன்படுத்தி அந்த வழக்குல இருந்து எப்படி தப்பிக்க வைக்கிறது, குற்றவாளியை எப்படி தப்பிக்க வைக்கிறதுங்கிறத நோக்கி தான் இன்னைக்கு அரசும் உடந்தையாக இருந்து காவல்துறையும் உடந்தையாக இருந்து ஒரு குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறது. காவல்துறையும் ஒரு கட்டுப்பாட்டின் கீழே தான் அப்படி நடந்துக்கிறாங்களா? நிச்சயமாங்க. அங்க ஒரு அழுத்தமா யாருக்கோ தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இந்த கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல கட்சிக்காரங்களாவே இருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பரிந்துரை வரும்போது அந்த பரிந்துரை நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. ஒரு கல்வி சம்பந்தமானதோ வேற ஏதாவது ஒன்றுனா நீங்க செய்து கொடுக்கலாம். ஆனா ஒரு குற்றவாளிக்கு போய் நீங்க செய்து கொடுக்கணுமா? ஒரு உதவி செய்யணும்னா வேற என்னென்னமோ நீங்க ஒரு வேலை வாய்ப்புக்கோ கல்விக்கோ அது மாதிரியான விஷயத்துக்கு நீங்க ஒரு உதவி செய்யறதுங்கிறது ஒரு அரசியல் இருக்கவங்க எல்லாருமே செய்யறாங்க. ஆனா ஒரு குற்றவாளிக்கு உடந்தையாக நீங்க நிக்கிறீங்கிறத கூட மறந்துட்டு அந்த இடத்துலயுமே நீங்க மிக மோசமானவர்களாக நடந்துக்கிறீங்க. இன்னும் குறிப்பா உங்க கூட உள்ளவங்களே உங்க கட்சிக்காரங்களே அந்த தவற செய்யறாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய போதை பொருட்கள் புழக்கத்துல 60% மேல 70% மேல திமுகவை சார்ந்தவர்கள் தான்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, இப்ப இந்த ஆட்சியில இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, இதுக்கான மாற்றம் எப்போது? அந்த ஆட்சியில அப்படி சொல்லிடுறேன். இந்த குழந்தைகள் நலக்குழுன்னு ஒண்ணு இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. நான் சொன்ன மாதிரி கடந்த 26 மாதத்துல 221 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்றோம். அங்க குழந்தைகள் நலக்குழு இருக்கான்னா இல்ல. எங்க இருந்து தெரியுமா வர்றாங்க? திருவண்ணாமலையில இருந்து அந்த குழந்தைகள் நலக்குழு கிருஷ்ணகிரிக்கு வரணுமா? அதுவும் எப்ப வராங்கன்னா 3 மாசமா வரல, இந்த ஒரு 3 மாசமா வரல. இப்படி ஒரு நிலை. இதுதான் அரசுடைய தவறுகள். நீங்க எது முக்கியமோ ஆணையம், குழந்தைகள் நல ஆணையம், அதுக்கு ஆளே போடல. அப்ப எங்கெங்கெல்லாம் கவனம் செலுத்தணும், எங்கெங்கெல்லாம் சரி செய்யணும், எந்த இடத்த, அது மட்டும் இல்லாம இந்த நலக்குழு என்ன பண்ணுது, கேமரா வீடியோ கேமரா மூலமா அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. யார்கிட்ட? குழந்தைகள்கிட்ட வீடியோ கேமரா மூலமா விசாரிக்கிற விஷயமா அது? அப்ப இந்த பணிகள், இந்த நிர்வாக சீர்கேடு, இது பேர் தான் நிர்வாக சீர்கேடு. நிர்வாகத்தை சரியாக நடத்த முடியாமல் திணறுகிறது திமுக. நீங்க இந்த நிர்வாகத்தை சரியா நடத்தாததுனால பாதிக்கப்படுறது பெண்களும் பெண் குழந்தைகளும். தயவு செய்து சொல்றோம், நீங்க விளம்பர ஆட்சியை விட்டு மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் இந்த இருக்கிற குறுகிய காலத்துக்குள்ள ஆட்சி செய்யுங்க. இல்லைன்னா நீங்க உங்க கட்சி காலத்துக்குமே பெண்கள் தூக்கி எறியப்படக்கூடிய கட்சியா தான் இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், இலவச பஸ் கொடுக்குறோம், பிங்க்ல ஆட்டோ இப்ப கொடுத்துட்டோம்லாம். எல்லாமே கண் துடைப்புக்காக, பெண்களை ஏமாற்றுவதற்காக நீங்க செய்யக்கூடியதுங்கிறத எல்லோருமே உணர்ந்து விட்டார். தமிழ்நாட்டுல ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் ஜாஸ்தி. பெண்கள் வாக்கு இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக தான் பெண்களுக்கான நலத்திட்டங்களை எந்த அரசு வந்தாலும் கொடுக்கிறது. அப்போ இந்த இலவச பேருந்தாகட்டும் இல்ல மாதம் 1000 ரூபாய் ஆகட்டும், அடுத்த தேர்தல்ல பெண்கள் நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல கொடுக்குறாங்களா? அது நடக்குமா? சாத்தியமா? அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணத்தை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சகோதரி சொன்னாங்கல்ல, விலைவாசி உயர்வுங்கிறது விண்ணை முற்ற அளவுக்கு இருக்கு. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் அப்படிங்கிறது விலைவாசி ஏற்றத்துல அப்படியே அடிபட்டு போயிடுது. அதனால நீங்க எங்க வாங்குறீங்க, அந்த காசு எங்க டாஸ்மாக்கு போகுது, எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு முழு நேர குடிகாரன் இருக்கிறான், அதை மறந்துடாதீங்க. அவன்கிட்ட அந்த 1000 ரூபாயில பங்கு கேட்கறதுக்கு நிக்கிறாங்க. அது கணவனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம். கணவனா எப்படியோ ஒரு முறையில அந்த பணம் டாஸ்மாக் போயிட்டு இருக்கு, அது வேற கதை. இந்த மாதிரி பெண்களை இனிமே ஏமாற்ற முடியாது. உண்மையாகவே பெண்களுக்காக அதிமுக ஆட்சி காலத்துல நடத்தப்பட்டது போன்ற நல்ல திட்டங்களையும் ஒரு பாதுகாப்பையும் உறுதி செய்யணும். பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தாத ஆட்சி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஆட்சியாக. நன்றி. கருத்துக்கு நன்றி.